ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் ஆல்ரெடி டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒரு லென்த்தி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவாக பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ், இது என்ன வீடியோ அப்படிங்கிறத புரியும். இந்த வீடியோவில் இந்த கொஷின் நான் கேட்டிருந்தேன், இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தரப்போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க அண்ட் புவி அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இந்த வீடியோஸில் அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் கொஷின் இஸ், 2 cars pass each other in opposite direction. How long would they take to be 500 km apart? இப்போது நம்ம ஒன்று இமேஜின் பண்ணிக்கலாம். 2 கார்ஸ் வந்துட்டு ஒன்று நார்த் சைட்லேருந்து வருது, ஒன்று சவுத் சைட்லேருந்து வருது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அது ரெண்டுமே ஈச் அதர் கிராஸ் ஆகிட்டு அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகி போயிடுது. ஸோ அப்போ ஹவு மெனி ஹார்ஸ் கழிச்சு, அதாவது எவ்வளோ நேரம் கழிச்சு ரெண்டு காருக்கும் இடையில இருக்க கேப் 500 கிலோமீட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஹவு மெனி ஹார்ஸ் அப்படிங்கிற அந்த டைம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 2 ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த சம் ஆஃப் their ஸ்பீட்ஸ் இஸ் 135 km/h. ஸோ நம்மளுக்கு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, நம்ம டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா இருக்கு இல்லையா, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் 500 and speed 135. ஸோ 500 by 135 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். ஸோ அது இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஸ்பீட் இஸ் 25 km/h. அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக பார்த்தது தான். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் நம்ம ஒரு காரோட ஸ்பீட்லேருந்து இன்னொரு காரோட ஸ்பீடை மைனஸ் பண்ணாலே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இது அன்னெசரி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு வேண்டியதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் alone is sufficient while second statement alone is not sufficient to answer. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ வீடியோஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.